வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி என்னென்னா ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அரிசி வந்துட்டு நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போவே நம்ம எடுத்து நான் ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே ஜஸ்ட் அது அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா அரைஞ்சிரும், பவுடர் மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் காயெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் கேரட்டு கேபேஜும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து டயட் ஃபுட்டுன்றதுனால நான் ஆயில் எதுவுமே போடலை, ஜஸ்ட் அப்படியே தண்ணி தான் ஊற்றணும். இந்த பவுடர் வந்துட்டு இது வந்து கருப்பு கவுனி அரிசியோட பவுடர் தான். இதை போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டா தான் அந்த காய் இதை எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கையிலேயே கலந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா கரண்டி வச்சு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது கரெக்டாக வராது. இது கொஞ்சம் திரியாக இருக்கும். மாவு ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு நம்மளுக்கு அரைக்கணும்னா மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும். நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கும் போது அந்தளவுக்கு சாஃப்டாக ரொம்ப நைஸாக வராது. ஸோ எவ்வளோ உங்களுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதுவே வெந்ததுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், கை வச்சு ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம். இல்லை நீங்கள் ஸ்பூன் வச்சு இல்லை கரண்டி வச்சு கலக்கணுன்னாலும் கலந்துருங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்துட்டு நான் இது வந்து ஒரு 4 பேருக்கு ஆகிற மாதிரி நான் ஃபுட்டுன்றதுனால இதே ஃபுட்டு தான் நைட்டுக்கு வந்துட்டு டின்னருக்கு சாப்பிட்றோம். ஸோ அதனால் நான் ஒரு 2 பேருக்கு தான் நான் செய்கிறேன். ஸோ அதுவே வந்துட்டு நல்லா நம்மளுக்கு நல்லா குவான்டிட்டி வரும். ஸோ இது மட்டும் டயட் ஃபுட்டுன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிடுவோம் நம்ம. ஏன்னா பசி எடுத்துக்கும், அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம். அதனால் நான் ஒரு 2 கிளாஸ் அரிசியை தான் நான் ஊற வைக்கல, 2 கிளாஸ் அரிசியை தான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு வந்துட்டு நல்லா தண்ணி வந்துட்டு என்ன கன்சிஸ்டன்சினா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு வேக அந்த மாவு வந்து நல்லா நம்மளுக்கு குழன்னு வரும். ஸோ கஞ்சி மாதிரி வரும். ஸோ அதனால் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி நல்லா தண்ணியாக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் அடுப்பு ஆன் பண்ணலை. இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இது வந்துட்டு கொதிக்கட்டும்னு சொல்லி மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க, இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்துட்டு அடி பிடிச்சிரும். இது ஸ்டீல் பாத்திரன்றதுனால இன்னும் சுத்தமாக அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம கூட இருந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. இது மாதிரி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு தண்ணி ஊற்றணும். நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டான அளவு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க வந்து நைஸாக அரைப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து குறைன்னு அரைப்பாங்க. அதனால தான் நம்ம தண்ணி வந்துட்டு இந்த அளவுக்கு சொல்கிறோம். பாருங்கள், மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தாக்கா நல்லா இப்படி கட்டியாக நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். சூப்பராக நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது கூட தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை கட்டியாக ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.